மதுரை கோவில் பாப்பாக்குடியில் தொகுதி மேம்பாட்டு பணி சார்ந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா, இன்னைக்கு எடப்பாடியார். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தான் எஜமானர்களை ஒழிய நாங்க யாருக்கும் அடிமனை. இங்க வந்து வெள்ளைக்குடை வேந்திய வெள்ளைக்குடை பிடிச்ச வேந்தனாக நாங்க மாறவே மாட்டோம். என்னைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பழுவனை பழக்க விடுறது, அதே மாதிரி ஆளுங்கட்சியா இருந்தோன்னா வெள்ளைக்கூடை பிடிப்பது, இது நாங்க எங்களுடைய செயல. அது அவங்களுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டியது எங்களுக்கு சொல்றாரு. எங்களை கூட்டல் கழித்தல் பார்க்கறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கணும். பாருங்க, 2026ல 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி, நான் அதை கேள்வி பட்ஜெட்லயே பேசினேன். 20 லட்சம் மடிக்கணினி கொடுக்குறோம், அவங்க கேட்குற மாதிரி கைக்கணினி கொடுக்குறோம், மடிக்கணினி கொடுக்குறோன்றாங்க. இந்த மடிக்கணினி கைக்கணிலாம் எங்க போச்சு இந்த 4 ஆண்டுகள்ல? ஏப்பா கொடுக்கல? சரி, எங்க காலத்துல சாப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னதுனால டெண்டர் விட முடியலன்னு சொன்னாங்க. நீ அப்பவே வந்தோடனே செஞ்சிருக்கலாம்ல, செய்யறேன்னு சொன்னீங்க. சரி, தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம்ல. எதுவுமே செய்யாம அதை காட்டில அரசு ஊழியருக்கு சரண்டர் லீவு 15 நாள். எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எங்க கொடுத்துட்டாங்க? இன்னும் கொடுக்கலையே. 2026ல தான் கொடுப்பாங்களாம். அது ஏப்ரல்ல. அதான் கேப்பையில நெய் உழுதுனா கேப்பாரு. அவங்க எல்லாருமே கேட்கிறாங்க. யார்? அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஏகோபித்த பாராட்டு சார். எங்களுடைய குறைகளை, மனக்குறைகளை நீங்க தான் பேசியிருக்கீங்க. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார். அப்படியாவது விடியல் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறோம். நாங்க கொண்டு வந்த பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம். நாங்க கொண்டு வந்து வச்ச பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம்னா என்ன அர்த்தம்? 2026ல பொங்க வச்சிருவாங்க. வெட்டிட வேண்டியதான். கடா வெட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு, அடிபணிந்து இருக்கு என்பது ஒண்ணு. 1000 கிலோமீட்டர் போடுறதுக்கு 2000 ரூபாய் ஒரு சட்டமன்ற ஒரு அரசவை ஒதுக்குது. நிதி அமைச்சர் ஒதுக்குற. எப்படி 1000 கிலோமீட்டருக்கு 2000 ரூபாய் ஒதுக்குற? 2000 கோடி 2000 கோடி ஒதுக்குறவர் இந்த ஆண்டு, போன ஆண்டு கிராம சாலையை புதுப்பிக்கிறது. இந்த ஆண்டு என்ன செய்யற? 6200 கிலோமீட்டர். இந்த ஆண்டு என்ன 2000 கோடி. இது எப்படி சார் முடியும்? இதை கேட்டா அது பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. வேற ஏதாவது கதையை சொல்றாங்க. நம்ம நிறைய கொண்டு போய் நிறைய பேச விடல, எதுவுமே இது பண்ணல. இது முடியுமா? சரி, எங்க அம்மா வந்து 78,000 ஆசிரியர் பணிகள் எடுக்கணும்னாங்க. ஏறத்தாழ 57,000 ஆசிரியர்கள் எடுத்துட்டாங்க 3 ஆண்டுகள். ஒரே ஆண்டுல 20,920 பேர் ஒரே நாள்ல பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வித்தரம் சரியா கிடைக்கணும், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கணும், ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, தலைமை ஆசிரியர் பற்றாக்குறை. இந்த ஆட்சி அமர்ந்ததிலிருந்து 4 வருஷம் ஆச்சு சார், இன்னும் எடுக்கல சார். 3500 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அரசு தேர்வு வாணியம் ஒரு இது பண்ணுது, இது கொடுக்குது, தேர்வு கொடுக்குது. என்ன செய்யறாங்க? தேர்வு நடந்து கடந்த மே மாசம் கேள்வி கேட்டீங்க, அங்கிட்டு போயிட்டீங்க. 28 கடந்த மே மாசமே 2800 பேர், 3500 ரூபாயில 3500 பேர்ல 2800 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யாரு? ஆசிரியர் வாரியம் தெரிவிச்சிருச்சு. பணி நியமன ஆணை கொடுத்துருக்குன்னா கொடுத்தாங்களா? எப்படி அல்வா கொடுக்குறாங்க பாருங்க இந்த அரசு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் பணி நியமன ஆணை கொடுக்கல. இது போக இப்ப 1709 பேர் எடுக்கிறேன்றாங்க. எப்ப எடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. அதை கேட்டா அதுக்கு ஒழுங்கான பதில் வரல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது, அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதையும் சொல்றோம், இவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்றாங்க. செலவழிச்சா எங்கெங்க எல்லா பள்ளிக்கூடத்திலும் கழிவறை இல்லாம இருக்கு. அது பள்ளிக்கூடத்துல படிக்கிற, அது மேல்நிலை பள்ளி படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் ஒதுக்குற அந்த கழிவறையே இல்லை, ஒதுங்குறதுக்கு இட வசதியே இல்லை, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, குடிநீர் வசதி இல்லை. அது என்ன? அதுக்கு பதில் சொல்லலை.
எல்லாம் மூடி மொழிகிறாங்களே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எங்களை பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற அணிதான். எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சுக்கிருவோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்க கூட்டணி இந்த மாதிரி எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இதே திமுக என்ன செஞ்சுச்சு, என்ன செஞ்சாங்க இதுவரைக்கும் கடந்த தேர்தல்? இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க சட்டமன்றத்துல நீங்க வந்து பார்வையாளரே உட்கார்ந்து இங்க இருக்கிற மதுரை பிரஸ் இனிமேலாச்சும் வந்து பாருங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான்ப்பா பாலாறும் தேனாரும் ஓடு, மக்கள் சுபிச்சமாக இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பேணி காத்திருக்கு. கடந்த எங்க ஆட்சியை காட்டுல மோசம், இந்த ஆட்சி ரொம்ப அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்கதான் குடியேறணும்ன்றாங்க. மற்ற மாநிலத்துல எல்லாம் குடிபெயர்ந்து இங்க வர போறாங்களாம். எப்படி? கேரளா பக்கத்துல, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்துல எல்லாம், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்துல இருந்து தமிழ்நாடு தான் இப்ப நல்லா இருக்கு, இங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு, விலைவாசி எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வர்ற மாதிரி பேசுறத பார்த்தா அப்பா கேட்கிறவன் கிணப்பையில இருந்தா எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்றாங்க, இல்ல எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அந்த கணக்குல பேசுறாங்க. அதனால நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் கேட்க வேண்டிய வருது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோட தான் கூட்டணி என்பதை எங்க பொதுச் செயலாளர் சூசமாக சொல்லியிருக்காரு. நேற்று கூட நாங்க இப்தார் விருந்து நடத்தினோம். இந்த இப்தார் விருந்தே எங்க அம்மா நடத்தினாங்க சொந்த காசுல. இப்ப எடப்பாடியார் நடத்து சொந்த காசப்பா. நீ இஸ்லாமியா இருந்தே, நீ இஸ்லாமிய அமைப்பா இருந்து நீ நடத்தி நாங்க போய் கலந்துக்கிறல, எங்க தலைவர் கலந்துக்கல. இஸ்லாமிய அமைப்பை நாங்க அழைத்து எங்க காசுல, எங்க கட்சி காசுல, எங்க பணத்துல இப்தார் விருந்து எங்க அம்மாவும் நடத்தினாங்க. இதே மாதிரி கிறிஸ்தவ விழாவும் அப்படியா, கிறிஸ்துமஸ் விழாவும் நாங்க நடத்தினோம், இதுவும் நடத்துறோம். இந்தியாவில எந்த கட்சியும் அப்படி நடத்துறது இல்லை. உண்மையான மதசார்பற்ற கட்சி இந்தியாவிலே அதிமுக ஒன்றுதான். எங்க மேல அபிமானம் காட்டுற திமுகவை பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களாம், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். திமுக எந்த காலத்துலப்பா அதிமுக ஆடு நடையுது, அதை ஓனாய் அழுத கதையா என்ன சொல்றாரு பாருங்க. நாங்க நல்லா இருக்குன்னு திமுக நினைக்குதான். எங்க அம்மா மேல வழக்கு கொடுத்து பாவம் இன்னைக்கு கோடிக்கணக்கான 2G அலைக்கட்டண 1,76,000 கோடி கொள்ளையடித்த குடும்பம் 212 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி மேல விசாரணை நடக்கு சிபிஐ, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது. கூடா நட்பு கேடா விளையும் சொன்ன கலைஞர் திரும்ப காங்கிரஸோட தான் இது வரைக்கும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்யறாங்க. ஏன் அன்னைக்கு எங்களை வீழ்த்தணுன்றதுக்கு தான் திமுக இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுக்குது. அது நினைச்சா இது மாதிரி வழக்கு போட்டிருக்க மாட்டாங்களே. எங்க அம்மா மேல போய் வழக்கு போட்டிருக்க மாட்டாங்க, அத்தனை பிறல் சாட்சி ஆக்கியிருக்க மாட்டாங்க, கர்நாடகத்துக்கு கொண்டு இருக்க மாட்டாங்க. இவங்க மேல எல்லாம் எப்படி போடுறது? விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண கட்சின்னு சர்க்காரியா கமிஷன் 69லயே சொல்லிட்டாங்க, 76லயே சொல்லிட்டாங்க. அதனால அந்த கட்சி என்னைக்கும் எங்க மேல கரணமா இருக்க மாட்டாங்க. நானும் சொல்றேன், எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் வரப்பு தகராறுலாம் கிடையாது, நில தகராறு கிடையாது, கொள்கை முரண்பாடு. எங்க தலைவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க, அரசியல் அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்க. எங்க அம்மாவை அரசியல இருந்து வேணும், அரசியலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு குல முயற்சி கூட செஞ்சாங்க. அப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு செய்வாங்களாங்க? குலபாத கட்சி திமுக. அது போய் எங்க மேல கசனா என்னங்க நாட்டுல இவன் நம்புவான்? ஒரு அதிமுக தொண்டைங்க யாரு நினைக்கிறது? நாங்க அதை கேள்வி இப்ப திடமா இருக்கோம். இப்ப விவசாயிகள், இந்த அரசாங்க விவசாயிகளுக்கும் அல்வா கொடுத்துருச்சு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சொல்லிட்டே போலாம். எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க இந்த ஆட்சி. எல்லாருமே எங்க பக்கம் இருக்காங்க, எடப்பாடியார் பக்கம் இருக்காங்க.